ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நெயில் மேக்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் அண்ணனோட இண்டஸ்ட்ரி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கும்போது இனி 2 மிஷின் ஓடலை. இப்போ அது ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டு போடும்போது அதுக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயிலில் தான் இருக்குது. நாகர்கோயில் கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவில் இருக்குது. நான் விசிட்டிங் கார்டு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கிடலாம். நாகர்கோயிலில் இருக்கக்கூடியவங்க நேரில் வந்தே பார்த்து வாங்கலாம். இது ஆணி செய்கிற மிஷின். இது பெரிய ஆணியும் சின்ன ஆணியும் செய்யக்கூடிய மிஷின். இது 2 மிஷின் இருக்குது. பெரிய ஆணி செய்யறதுக்கு ஒரு மிஷினும் சின்ன ஆணி செய்யறதுக்கு ஒரு மிஷினும் இருக்குது. ஆணி தேவைப்படக்கூடியவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கேட்டுக்கிடலாம். எங்கேனாலும் பார்சல் போட்டுருவாங்க, இல்லைன்னா கொண்டும் தந்துடுவாங்க. நல்ல போயிட்டுருக்கு, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நல்ல போயிட்டுருக்கு. நிறைய கடைகளுக்கு நாகர்கோயிலுக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் ரேட்டுக்கே தருவாங்க. இரும்பு கடை வச்சுக்கக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அவங்களுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதனால் பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது செயின் லிங்க் ஃபென்சிங். இது செய்கிற மிஷினை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மிஷின், செயின் லிங்க் ஃபென்சிங் செய்யக்கூடியது. இது கஸ்டமர் என்ன சைஸ் சொல்கிறாங்களோ அதுபடி செய்து கொடுப்பாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தோட்டம், துறவு, தோப்பு அந்த மாதிரி இடம் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஆடு, மாடு, கோழி அந்த மாதிரி மிருகங்கள், அனிமல்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை போட்டு விடுவாங்க.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மிஷின் வந்து ஆணியை பாலிஷ் பண்ணக்கூடிய மிஷின். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தோம், ஆனால் இந்த மிஷின் வந்து ரன் ஆகலை. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. உள்ளுக்கு வந்து ஆணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரப்பொடி வச்சுருக்காங்க. இந்த மரப்பொடியை தான் அந்த ஆணி கூட போட போகிறாங்க. மரப்பொடியை போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக மூடிடுவாங்க. மூடிட்டு மிஷினை ஆன் பண்ணி 1 ஹவர் கிட்ட அப்படியே போட்டு விட்டோம்னா நல்லா பாலிஷ் ஆயிரும். மிஷினை ஆன் பண்ணியாச்சு. ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து பாலிஷ் பண்ண ஆணி. எடுத்து சாக்கில் கட்டி வச்சுருக்காங்க நிறைய. இது வந்து ஒவ்வொரு கடைகளுக்கு கேட்கும்போது எடை போட்டு கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன பாக்கெட்டாகவும் நிறைய பேக் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த முள்வேலி செய்யக்கூடிய மிஷினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இதில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க அதில் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க. தேவைப்படக்கூடியவங்க மட்டும் கால் பண்ணி கேளுங்க. சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.